காலேஜ் எப்படி போயிட்டுருக்கு? எனக்கு ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. காலேஜ் லைஃபு ஜாலியாக தான் போகும். ஸ்கூல் மாதிரி இல்லைல்ல. இங்கே நம்மளை கேட்க யார் இருக்கா? நாமே ராஜா, நாமே மந்திரி. ஸ்கூலில் படிக்கும்போது பைக் வாங்கணும்னு ஆசை. இப்போ பைக் வாங்கியாச்சு. ஆனால் காலேஜுக்கு வந்த பிறகு கார் வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இப்படி ஆசைகள் மாறிக்கிட்டே இருக்குப்போ. அட என்னடா பைக்கு காருன்னுட்டு இருக்க. சூப்பராக என்னை மாதிரி ஒரு லேப்டாப்பை வாங்கினோமா, 4 படத்தை பார்த்தோமா, லைஃப்பை சும்மா என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும் போ. நான் வேறு பைக்கு கார்லாம் வாங்கி என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் எதை படிக்கிறியோ இல்லையோ வாழ்க்கையை நல்லா படிச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. நானே உண்டான பாடத்தை படிக்க வழி இல்லாமல் இருக்கேன். ஏன் நிலமையை பார்த்து அவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த அப்பா அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லை, நம்மளை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க போ. நம்ம ஜாலியாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. டே பிங்கு, வாழ்க்கையை பற்றி தானே படிக்கணுன்னே. நம்ம யூத் அண்ணன் டேனி வந்திருக்காரு, அண்ணன்ட்ட கேட்போம், நிறைய கதையாக சொல்லுவார் போ. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், டேனி அண்ணன் தான் சூப்பர் ஸ்டார். டே பிங்கு, என்றைக்குமே மனுஷனுக்கு மகிமையை கொடுக்கக்கூடாது, ஆண்டவருக்கு தான் மகிமையை கொடுக்கணும். எனக்கு நீ பட்டர் போடுறத விட்டுட்டு என்ன விஷயங்கிறத டைரெக்டாக சொல்லு. அண்ணே, அது ஒன்றும் இல்லைண்ணே. நானே காலேஜில் நிறையா பாடம் இருக்குதுன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கேன். எங்கள் வீட்டில் என்னென்னா வாழ்க்கையை படிங்கிறாங்க. நீங்கள் எங்களோட வயசில் மூத்தவங்க தானே, நீங்கள் வாழ்க்கையை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கண்ணே. வாழ்க்கையை பற்றி தானே படிக்க சொல்லியிருக்காங்க, நல்லது தான் சொல்லியிருக்காங்க. நான் உன்னைய பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். நீ இந்த வாழ்க்கையில் ஏன் உயிரோடு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? பதில் சொல்லி பார்க்கலாம். நல்ல கேள்விண்ணே. ஒரு வாழ்க்கை ஓஹோன்னு வாழ்கிறதுக்காக தான் உயிரோடு இருக்கேன். கரெக்டாக சொன்னேன்னா? இல்லை தம்பி, எல்லாரும் உன்னைய மாதிரி தான் நினைக்கிறாங்க. நம்ம இஷ்டப்படி வாழ்கிறதுக்கு ஆண்டவர் இந்த வாழ்க்கையை கொடுக்கல. எபேசியர் 1:4 அவருக்கு முன்பாக நாம் குற்றமற்றவர்களாய் இருப்பதற்கு உலக தோட்டத்துக்கு முன்னாடியே நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாராம். அப்படின்னா இந்த அண்ட சராசரங்களையே உண்டாக்குறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒன்னியும் என்னையும் பற்றி நன்கு அறிஞ்சு வச்சுருக்காரு. அவருடைய அன்பு அந்த அளவுக்கு நம்ம மேலே இருக்குது. என்னென்ன சொல்கிறீங்க? இந்த உலகத்தையே உண்டாக்குறதுக்கு முன்னாடி என்னைய நினச்சிக்கிட்டு இருந்தாரா? அட ஆமாம் தம்பி, இந்த உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாடி ஒன்னியும் என்னையும் ஆண்டவர் நினச்சதுனால தான் இன்றைக்கி நம்மளை இந்த அளவுக்கு உருவாக்கி வச்சுருக்காரு. அவர் அந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பு வச்சுருக்கிறதுனால தான் இன்றைக்கி அது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. ஸோ முதலாவது என்னென்னா, அவர் நம்மளை படைச்சது, முதலாவது நாம் நம்மளை நேசிக்கணும். நம்மளை நேசித்தாதான் நம்மளை படைத்த ஆண்டவரை நேசிக்க முடியும். அவரை நேசிக்கும்போது மாத்திரம்தான் அவர் வச்ச நோக்கத்தை நம்ம நிறைவேற்ற முடியும். அதனால் வாழ்க்கையில் ஏக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட நோக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவரை நேசிங்க, அவர் சித்தத்தை செய்யுங்க. அவர் தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆனால் ஒன்று சொன்னாலும் நறுக்குன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் ஏக்கத்துக்கு என் வாழ்க்கையில் இடம் கொடுத்து என் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேன். இனி ஏக்கத்துக்கு இல்லை, நோக்கத்துக்கு தான் இடம் கொடுக்க போகிறேன். இன்றைக்கே போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னு கேட்க போகிறேன். என்னையை நானே நேசிக்க போகிறேன். என்னையை படைச்ச அவரை அதை விட அதிகமாக நேசிக்க போகிறேன். நீ எப்படி டிங்கு? பிங்கு பேசுனதுக்கப்புறம் டிங்குக்கு என்ன வேலை? நானும் அதையே தான் செய்ய போகிறேன். ரொம்ப தேங்க்ஸ் டானிண்ணே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பிங்கு டிங்கு மாதிரி இன்றைக்கே தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் நோக்கத்தை தெரிஞ்சுக்கிடுங்க. அவர் சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணித்து நல்லபடியாக வாழுங்க. ஓகே, பாய், டேக் கேர், காட் பிளஸ் யூ, ஹாவ் அ நைஸ் டே.